வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிராண்ட் டிசைன் தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனுடைய பேக் சைடு வந்துட்டு நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு கிராண்ட் டிசைனுக்கு நெக்லைன் போடுவோம் இல்லையா, ஒரு 1.25 இன்ச்சுக்கு. ஸோ அது மாதிரி தான் போட போகிறோம். இது ஒரு சின்ன நெக் தான். ஸோ அதனால் சீக்கிரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு எப்பயும் போல் ஜரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் நார்மல் அயன் நீடில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாமே செயின் தான். ஸோ அதனால் நான் அந்த கலர்ஸ், அதாவது இந்த ப்ளவுஸ் வந்து டபுள் கலர்ஸ் வரும், ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த மாதிரி மிக்சடில். ஸோ அதனால் அந்த 2 கலரையும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ், சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட போகிறோம். இதுக்கு எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி 2 பீடாக அட்டாச் பண்ணி நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறோம். இதுவும் எப்பயும் போல் நார்மலாக நம்ம ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு செயின் விட்டு ஒரு செயின் தான் நம்ம போட போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி வரும், எஸ் டைப்பில் இல்லாமல். சேம் இதையும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அடுக்கடுக்காக வந்துட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ சேம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ஸ், அதாவது ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் 4 சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன் நான். நம்ம வந்து வெறும் ரவுண்ட் பீட் நம்பர் 4 மட்டும் வச்சோன்னா அவ்வளோ ஆப்டாக இருக்காது, எடுத்து காட்டாது. சும்மா ஒரு பீட் லைனை சும்மா வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த நம்பர் சுகர் பீடும் இது நம்பர் 4 மாற்றி மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இதனுடைய நெக் டிசைன் வந்து ஸ்லீவ்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ சேம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது க்ரீன் மிக்ஸ்டு ப்ளூ. ஸோ அதனால் அந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து நான் இடையில வைக்க போகிறேன். நம்ம அந்த நெளியாக போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜர்தோசி வச்சு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டிசைன் தான் இப்போ நம்ம போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேப் ஈவனாக வந்துட்டு விட்டுட்டு கேப் விட்டுட்டு நம்ம ப்ளூ வச்சுக்கலாம். ஸோ லைட்டாக சின்ன கேப் மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு அது கொஞ்சம் நம்ம தள்ளியே வச்சுட்டோம், க்ளூவை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சிட்டோம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ட்ரை ஆக வரைக்கும் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சேம் இதே மாதிரி கொஞ்சம் கேப்போடு நம்ம ஃபுல்லாக வந்து இந்த நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு க்ளூ வச்சு வைக்க போகிறோம். ஒரு சைடு வச்சு முடிச்சுட்டு இன்னொரு சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சைடு வந்து நல்லாவே ட்ரை ஆகிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ட்ரை ஆகாமையும் இருக்குது. ஸோ நம்ம அதோடய ஒர்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டோனை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு நகரலைனாவே போதும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி, அதாவது நெல்லியாக போடுவோம் இல்லையா, ஸோ கிராஸாக கொண்டு போய் போடுவோம். ஸோ அது மாதிரி தான் போட போகிறோம். இதுக்கும் நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் அட்டாச் பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த கேப் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, லைட்டாக ஒரு சின்ன கேப் மட்டும் இருந்ததுன்னா போதும். அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். சேம் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து சேம் இதே மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து சுகர் பீட்ஸும் நான் வந்து கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு. ஏதாவது குட்டி குட்டியாக இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து அந்த கேப்பில், அந்த க்ரீன் கேப்பில் வந்து நம்ம போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் நான் அது மாதிரி எதுவும் பண்ணலை. அந்த சின்ன சின்ன கேப்பில் வந்துட்டு நம்மளுடைய இஷ்டம்தான். அது வந்து இன்னும் நம்ம வந்து எலகண்ட் ஆக்கணுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். அது எப்பயும் போல் யூஸ்வலாக நம்ம போடுற சேம் தான். ஸோ அதனால் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றதை காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓவரால் புட்டாஸ் இவ்வளோதான் நம்மளுக்கு. அந்த நெக் லைன் வந்து இதுக்கு மேலேயும் நம்ம கொடுக்கலாம், அரும்பரும்பாக கொடுக்குறதெல்லாம். பட் இது ரொம்ப சின்ன ஷோல்டர், ஸோ அதனால் நான் வந்து அதை கம்மி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு கட் டியூபு, ஒரு சுகர் பீடு இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் டிசைன்ஸில். ஸோ சேம் அதே மாதிரி, ஆனால் பக்கம் பக்கமாக, ரொம்ப பக்கம் பக்கமாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி 2 நட் போட்டு முடிச்சுக்கலாம். பேக் நெக்கில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ரொம்ப பக்கம் பக்கமாக வந்து நம்ம கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிளாங்காக இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்கோடைய லைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எந்த டிசைன்ஸும் பண்ண போகிறதில்ல. ஸ்லீவில் தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பக்கம் பக்கமாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இது ரொம்ப சின்ன ப்ளவுஸ் ஆக்சுவலாக. நம்ம அதனால் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு பெருசாக தான் இருக்கும் நெக் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதோடய அப்படியே நிறுத்திக்கிட்டோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.